ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்தின் உச்சக்கட்ட ஆன்மீக அதிசயமாக நாளை 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் அன்னை பராசக்திக்கு வளைகாப்பு நடத்தும் ஆடிப்புற திருநாளும் ஒன்றாக இணைந்து வருகிறது. இப்படி லட்சுமி தேவிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையும் ஆண்டாள் அவதரித்த ஆடிப்புறமும் இணைந்து வருவது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஸ்வர்ணவசிய யோக நன்னாளாகும். எனவே இன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டை யாரும் தவற விடாதீர்கள். எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு தங்களை வாங்கிய கடன் சுமை குறையவே மாட்டேங்குது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் தன தட்டுப்பாடு இருக்குது, கல்யாண தடையோ குழந்தை பாக்கிய தடையோ இருக்குது என்று கவலைப்படுபவர்களுக்கு இந்த அபூர்வ நாள் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும். அன்னை பராசக்தியும் மகாலட்சுமியும் தாயாக வீடுகளுக்கு விஜயம் செய்யும் இந்த நன்னாளில் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு கண்ணாடி வளையல் பரிகாரம் நம் வீட்டின் தரித்திரத்தை அடியோடு விரட்டி அஷ்டலட்சுமி கடாட்சத்தை அள்ளி கொடுக்கும். இந்த வீடியோவில் நாளை எந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும், பீரோவிலும் பூஜை அறையிலும் வளையல்களை எப்படி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பூர நட்சத்திரமானது 14/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 7:22 மணி முதல் 15/8/2026 சனிக்கிழமை காலை 7:01 மணி வரை இருக்கிறது. எனவே 14/8/2026 அந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே நாம் வழிபாட்டிற்காக ஒதுக்கி கொள்ளலாம். வழிபாட்டிற்கும் வளையல் சாற்றுவதற்கும் உகந்த சுப முகூர்த்த நேரங்களாவது காலை 7:35 மணி முதல் 8 மணி வரை. அப்படி இல்லை என்றால் காலை 9:10 மணி முதல் 10:20 மணி வரை இருக்கும் நேரத்தையும் நீங்கள் வழிபாட்டிற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். நாளைய தினம் புதியதாக பச்சை மற்றும் சிவப்பு நிற கண்ணாடி வளையல்களை குறைந்தபட்சம் 21 அல்லது 51 அல்லது 108 என்று வாங்கி கொள்ளுங்கள். அது கண்ணாடி வளையலாக மட்டுமே இருக்க வேண்டும். பச்சை வளையல் என்பது தனவசியம், தொழில் வளர்ச்சி, புத்தி கூர்மை மற்றும் குழந்தை பாக்கியத்தை தரும். சிவப்பு வளையல் தீர்க்க சுமங்கலி யோகம், மாங்கல்ய பலம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கும். பிறகு வாங்க வேண்டியது மஞ்சள் கயிறு மற்றும் சிவப்பு பட்டு நிற துணி நமக்கு தேவை. பட்டு துணி இல்லாதவர்கள் சிவப்பு காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளலாம். பச்சை கற்பூரம், 5 ஏலக்காய், 5 கிராம். பிறகு வீட்டில் தங்க காசு இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளி காசு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாதவர்கள் 10 ரூபாய் நாணயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு அகல் விளக்கு வேண்டும், விளக்கிற்கு ஊற்ற நெய் வேண்டும். இவ்வளவுதான். இப்போது உங்களுடைய வீட்டில் வறுமை நீங்கி எப்போதும் பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்த்துவிடலாம். நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் பூஜை அறையில் நெய் தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள். அந்த தீபத்திற்கு முன்னால் ஒரு பட்டு நிற துணியை விரித்து அதில் 2 பச்சை கண்ணாடி வளையல்கள் மற்றும் 2 சிவப்பு கண்ணாடி வளையல்களை ஜோடியாக வைக்க வேண்டும். அதாவது ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து கொள்ளுங்கள். அந்த வளையல்களுக்கு நடுவில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த நாணயங்களை 10 ரூபாய் நாணயமாகவும் இருக்கலாம். அப்படி இல்லை தங்க நாணயமாக இருந்தாலும் சரி, வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி, அதை வைத்து விடுங்கள். பிறகு 5 ஏலக்காயையும் வையுங்கள், 5 கிராம்பை வையுங்கள், அந்த ஒரு பச்சை கற்பூரத்தையும் வைத்து விடுங்கள். இவற்றிற்கு சிறிதளவு மஞ்சள் குங்குமம் இட்டு, தாயே மகாலட்சுமியே, அன்னை ஆண்டாளை, என் வீட்டில் உள்ள வறுமை அகன்று நேர்மையான வழியில் செல்வம் பெருக வேண்டும். என் வீட்டில் தங்க நகைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அடமானத்தில் இருக்கும் நகைகளையும் நான் விரைவாக மீட்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நல்ல வழியில் பொருள் சேர்க்க ஒரு நல்ல வழியை காட்டி கொடுங்கள் என்று உங்களுக்கு பணம் சம்பந்தமான என்ன பிரச்சனை, என்ன குறை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போது அந்த துணியை சிறிய முடிச்சாக கட்டி உங்கள் பீரோ லாக்கரில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள். கண்ணாடி வளையல்களின் சப்த அலைகளும் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காயின் நறுமணமும் சேரும்போது அது பீரோவில் பணத்தையும் தங்கத்தையும் ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தமாக
இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய பரிகாரம் வீட்டில் உள்ள அனைத்து தடைகளையும் உடைக்கும் பரிகாரமாகும். அந்த நீங்கள் மீதம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பச்சை மற்றும் சிவப்பு கண்ணாடி வளையல்கள், அதை சுத்தமான நீரில் கழுவி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள். பிறகு அந்த மஞ்சள் கயிற்றில் இந்த வளையல்களை மாலையாக கோர்த்து உங்கள் வீட்டில் உள்ள அம்பாள், அதாவது காமாட்சி, துர்க்கை, லட்சுமி படத்திற்கு சாற்றி அல்லது ஆண்டாள் படம் இருந்தாலும் சாற்றுங்கள். அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படையுங்கள். பூஜை முடிந்ததும் அந்த மாலையிலிருந்து 2 வளையல்களை எடுத்து வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். மீதமுள்ள வளையல்களை வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கும் சிறிய பெண் குழந்தைகளுக்கும் தாம்பூலத்துடன் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், இந்த வளையல் எல்லாம் சேர்த்து வைத்து கொடுத்து பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் சுமங்கலி பெண்கள் மனமகிழ்ந்து வாழ்த்தும் போது உங்கள் வீட்டில் உள்ள பித்ரு தோஷங்களும் கர்ம வினைகளும் அகன்று அஷ்டலட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கும். சுக்கிர பகவான் தான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தங்கம் மற்றும் பண சேர்க்கையையும் தருபவர். அப்படி சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஆடிப்புறமும் கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருவது மிக மிக அற்புதமாகும். எனவே ஆடிப்புறம் என்பது அகில உலகையும் ஈன்றெடுத்த அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தும் புனித நாளாக கொண்டாடுகிறோம் அல்லவா. அப்போது அவளுக்கு இந்த வளையல் வைத்து ஒரு பரிகாரம் செய்து அந்த வளையலை சாற்றி வழிபடும் போது அவள் மனம் குளிர்ந்து நம் கேட்கும் மடங்களை உடனடியாக தருவாள். பிறகு நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கின் முன்னால் அமர்ந்து கண்களை மூடி ஆண்டாளின் திருப்பாசுர வரிகளான மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்றும் கனா கண்டேன் தோழி நான் என்னும் பாசுரத்தையும், மகாலட்சுமியின் மந்திரம், உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுமோ அதையும், இல்லை என்றால் ஓம் மகாலட்சுமியை நமக என்று 108 முறையும் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை நன்றாக மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். நேயர்களே, நாளை 14/8/2026 ஆடி கடைசி வெள்ளி மற்றும் ஆடிப்புறம் வழிபாட்டின் போது இந்த 4 தவறுகளை மட்டும் கண்டிப்பாக செய்து விடாதீர்கள். விரிசல் விழுந்த அல்லது உடைந்த வளையல்களை பூஜையில் வைக்காதீர்கள். நாளை ஆடிப்பூரம் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களை வெறும் கையோடு அனுப்பாதீர்கள். குறைந்தபட்சம் மஞ்சள் குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்கள். வீட்டை எப்போதும் போல பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வழிபடுங்கள். வீட்டை இருட்டாக போட்டு விடாதீர்கள். நாளை வரக்கூடிய இந்த அபூர்வ ஆடி கடைசி வெள்ளி மற்றும் ஆடிப்புறம் நன்னாளை தவற விடாமல் உங்கள் வீட்டில் இந்த எளிய பரிகாரத்தை செய்து அன்னை பராசக்தி மற்றும் ஸ்ரீ ஆண்டாள், மகாலட்சுமி இவர்களின் அருளை பெற்று அல்லல்ல குறையாத செல்வ வளத்தை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதுபோல் பயன்பெற்று இருந்தால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.